இன்னைக்கு ஜூலை 23 சூர்யா அவர்களுடைய பர்த்டே. கடைசியா சூர்யா அவர்களை ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு படமா பார்த்தது வந்து எதற்கும் துணிந்தவன் தான். இந்த படம் எப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2022 ஸ்டார்டிங்ல வந்த படம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு படத்தை கொடுக்கல. சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க. கங்குவா படமும் மிகப்பெரிய ஒரு படமா உருவாகிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய கேப் இருந்துக்குது. சோ அந்த படமும் கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுக்கடுத்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சூர்யா அவர்களை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர்ல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் காட்டுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய டச்ல அந்த ஹீரோ பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்ட்ல சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் இது எல்லாமே அந்த படத்துடைய லுக்கே வேற மாதிரி கொடுக்கும். சோ அந்த மாதிரி சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிக்கிறது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் எக்ஸ்பெக்டேஷனையும் கூட்டி விட்டுருக்கு. இப்போ அந்த படத்தோடைய சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க பர்த்டே ஸ்பெஷலா. சோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஃபயராவே இருந்தது. படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இது எல்லாத்தையுமே ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. எல்லாமே கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டைல சூர்யாவை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பர்த்டே ஸ்பெஷல் அந்த கிளிம்ஸ் வீடியோல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்வே பண்ணிருந்தாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆனதுன்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்துடைய ஷூட்டிங் அந்தமான் சைடுல அந்த சைடு எங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளிம்ஸ் ஓபன் பண்ணும் போதே ஒரு கடலோட தான் ஓபன் ஆகுது. சம்பேர் இந்த சீன் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளியே ராயல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு பக்கமும் பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. மேபி சூர்யாவுடைய அடியாட்களா இருக்கலாம். இந்த இடத்துல தரமா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சந்தோஷ் நாராயணன் கார்த்திக் சுப்ராஜ்னு சொன்னாலே போதும் போல ஸ்பெஷல் தோசை போடுற மாதிரி இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல இதெல்லாம். சோ இந்த படத்துக்குமே வந்து தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருக்காரு. லவ் லாஃப்டர் வார் வெயிட்ஸ் ஃபார் தி ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபைனலா தி ஒன் சொல்லிட்டு சூர்யா அவர்களை காட்டுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. சோ இது எல்லாமே இந்த படத்துல சூர்யாக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கன்வே பண்றாங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே இருக்க போகுது. நல்ல ஒரு லவ்வும் நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் நல்ல ஒரு ஃபன்னும் இருக்க போகுது தான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி சூர்யா அவர்கள் அந்த ராயல் எஸ்டேட் என்ற ஒரு எஸ்டேட் குள்ள இருந்து வெளியே வர மாதிரியான ஒரு ஷாட். பின்னாடி அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாமே அவர் பின்னாடி நடந்து வர மாதிரி சம மாசா இருக்குது. வாயில ஒரு சிகரெட்டை கத்த அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பிளாக் அண்ட் பிளாக் Dress கையில கண்ண ஸ்டைலா லோட் பண்றது அந்த வில்லத்தனமான லுக்ல ஃபயர் பண்றது இது எல்லாமே வந்து வெறித்தனமா இருக்குது. ரீசெண்டா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படங்களை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ அந்த மாதிரி இந்த படத்துல இன்னும் ஒரு டைமென்ஷன்ல சூர்யாவை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் காட்டுவாரு. எனக்கு இந்த படத்துக்கு லிட்டரலி ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்குது. கண்டிப்பா இந்த படம் வந்து சூர்யாவுக்கு நல்ல ஒரு கம்பேக்காவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டோடஸ்வின்.